எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி தான் செய்யணும். இந்த பிள்ளைகளுக்கு நல்லதை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா தெரியாம செய்யணும். எந்த பொருளை செஞ்சாலுமே அது தெரியாம செய்யற அளவுக்கு அந்த பொருள் டேஸ்டா இருக்கணும். நான் வந்து சாம அரிசியில கொழுக்கட்டை தான் செஞ்சிருந்தேன். சிறுதானிய வகைகளை ஓரளவுக்கு காரத்தை விட இனிப்பு செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா சாப்பிட்டுறாங்க. அதனால சாம அரிசியில கொழுக்கட்டைக்கு நான் வந்து சாம அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு அதுல இருந்து கல் இதெல்லாம் மண்ணெல்லாம் அரிச்சிட்டு நல்லா தண்ணியை வடிகட்டி அந்த ஈரப்பதத்தோடையே நான் மிக்சியில மாவை அரைச்சு எடுத்துக்கிட்டேன். ஈரப்பதத்தோடய மாவை அரைச்சிட்டு கொஞ்சம் லைட்டா கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சல்லடை இருக்கு இல்லையா, சல்லடையில நல்லா அந்த மாவை கொட்டி தேய்ச்சி விட்டோம்னா நல்லா உதிரி உதிரியா பூ போல வந்துடும். அந்த மாவுல தண்ணிலாம் சேர்க்க வேணாம். அந்த மாவை அப்படியே வந்து இட்லி பானையில வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்தா போதும். அடுத்து அந்த மாவு சூட்டோடையே நல்லா தேங்காய் தேவையான அளவு சேர்த்துட்டு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன், வெல்லம் சேர்க்கல. கொஞ்சமா இதுல வந்து ஒரு சிட்டிகை உப்பு, சுக்குத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம், ஏலக்காய் தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா நம்ம கையால நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிடிக்கணும். கொழுக்கட்டை அப்புறம் நல்லா உதிரி உதிரியா வந்துடும். அப்புறம் புட்டு மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி செஞ்சோம்னா, புட்டு மாவு அவிக்கிற மாதிரி செஞ்சோம்னா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா இருக்கும். குழந்தைங்க சூப்பரா சாப்பிடுவாங்க. மறுபடியும் கொழுக்கட்டையே ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டா போதும். சாம இனிப்பு கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ ஓடிட்டு இருந்த கேப்ல மேடம் ஒரு பக்கம் வந்துட்டு சூப்பர்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, எனக்கே தெரியல.